ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சௌச்சௌ குழம்பு தாங்க செய்ய போகிறோம். சௌச்சௌ வச்சு இந்த மாதிரி குழம்பு செய்து பாருங்கள். சௌச்சௌ பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்தில் 2 நாள் உங்கள் வீட்டில் சௌச்சௌ குழம்பு தான் வைப்பீங்க. அந்தளவுக்கு சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ வாங்க இந்த சௌச்சௌ குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சௌச்சௌ குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு நான் 2 சௌச்சௌ எடுத்து வச்சுருக்கிறேங்க. வாங்கும்போதே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் பிஞ்சியாகவும் இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு எடுத்துக்கலாம். முத்தலாக இருக்கிறத வாங்கினீங்கன்னா உள்ளே நார் நாராக இருக்கும். குழம்புக்கு நல்லா இருக்காது, சாப்பிடவும் நல்லா இருக்காது. இப்போ மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு மேலே வலுவலுன்னு இருக்கும், அதை தண்ணியில் கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையை எடுத்துடலாம். எடுத்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாகவே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன், இருக்கட்டும். அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச சௌச்சௌவை குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே நல்ல பெரிய தக்காளியை, பழுத்த தக்காளியை 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு நான் கழுவிட்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு பருப்பு குறைவாக தான் சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு சேர்த்துக்கங்க, சரியாக இருக்கும். கூடவே 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 3/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கரண்டி வச்சு இதை அப்படியே கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு குக்கருக்கு மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு வெயிட் போட்டுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டுட்டு ப்ரெஷர் எல்லாம் தானாக ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். திறக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்குதுங்க. நீங்கள் இந்த தண்ணியோடையும் கடைஞ்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா தண்ணியை வடிகட்டிட்டும் மத்து வச்சு கூட கடைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி பொட்டேட்டோ மேசர் வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக மசிச்சு விட்டுக்கிறேன். ரொம்ப வலுன்னு மசிச்சு விடாமல் கொஞ்சம் கொரப்பாக ஒன்றும் பாதியமாக மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மசிச்சு விட்டாச்சு. நீங்கள் மத்து வச்சு கூட இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக நீங்கள் வச்சுக்கினாலும் சரி, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கினாலும் சரி, உங்கள் விருப்பம்தான். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுக்கிறேன். இப்போ இருக்கட்டும். அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சதும் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நான் அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேன், நீங்கள் இடித்து கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 வரமிளகாயே கிள்ளி போட்டுக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்குற வரையும் வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினதும் நாம் மசிச்சு வச்சதை இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை குறைவான தீயில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம் போல் கெட்டியாவோ இல்லை தண்ணியாவோ வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உப்பை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுருக்கிறேன். சௌச்சௌ வச்சு இந்த மாதிரி குழம்பு செய்து பாருங்கள். இது சௌச்சௌ குழம்புனே கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். சௌச்சௌ பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. 5-6 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு கடைசியாக பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, அருமையான சுவையில் மணக்க சௌச்சௌ குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். சௌச்சௌனாவே நிறைய பேருக்கு பிடிக்காது. ஒரு முறை சௌச்சௌ வாங்கிட்டு இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள். வாரத்தில் 2 நாளாவது சௌச்சௌ குழம்பு உங்கள் வீட்டில் செய்துருவீங்க. அந்தளவுக்கு
சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். இது இட்லி, தோசை, சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். சுட சுட இட்லி மேலே 2 கரண்டி சௌசௌ குழம்பு ஊற்றிட்டு சாப்பிட்டு பாருங்கள். 3 இட்லி இல்லை, 10 இட்லி கூட சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இனி சௌசௌ வேணான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நன்றி.